गंगा जटधर गौरी शंकर गिरिजामन रमणा गंगा जटधर गौरी शंकर गिरिजामन रमणा मृत्युंजय महदेव महेश्वर मंगल शुभचरणा मृत्युंजय महदेव महेश्वर मंगल शुभचरणा नंदिवागना नागभूषणा नंदिवागना नागभूषणा निरुपम गुणसदना नटन मनोहर नीलकंठ शिव नटन मनोहर नीलकंठ शिव नीरजदल नयना नीरजदल नयना नीरजदल नयना. சூப்பர் சூப்பர் சுபாஸ்ரீஜி, ரொம்ப நல்லா இருந்து. நான் கேள்விப்பட்டதே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. கோயிலும் ரொம்ப பிரமாதமா இருக்கு உங்க கோயில். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ ஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருடைய உடல் நலம் ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த உடல் நலமா இருக்கிறதும் ரொம்ப தேவை. இந்த ஆன்மீக பாதையில் நமக்கு இந்த மனித ஜென்மம் கிடைச்சதுனால கிடைச்ச இந்த ஒரு நல்ல துர்லபமான பாக்கியம். இந்த மனுஷ ஜென்மத்திலே பகவத் பாதை அடையிறது, திருப்பியும் இந்த மரணம் ஜனனம்ங்கிற ஒரு சக்கரவியூகத்திலேருந்து வெளியில வருது, இந்த சம்சார சாகரத்திலேருந்து கடந்து போறது, இந்த மாதிரியான நோக்கம் நமக்கு இருக்கிறதுனால அந்த அளவுக்காக இந்த உடல்நலம் தேவை. ஏன்னா நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு, கர்மயோகம் பண்றதுக்கு, தியான யோகம் பண்றதுக்கு, ஞான யோகம் இந்த உபனிஷத்துகள் மூலம் வரத்துக்கு நிறைய இன்னும் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு, நிறைய இன்னும் வேலை இருக்கு. அதெல்லாம் பண்ற அளவுக்காவது நமக்கு உடம்பு நலமா இருக்கணுங்கிறது வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ராஜிஜி ப்ளீஸ். जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टवागंसस्तनूभिः व्यशेम देवहितं यतायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्वराः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெரி நைஸ். ஸோ இந்த நம்ம என்ன கேட்குறோமோ இன்னைக்கு படிக்கிறோம், இந்த உபனிஷத்து எல்லாம் படிக்கிறோம், நாராயணியம் படிக்கிறோம்.
அதுல இருந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அது மங்களகரமா இருக்கட்டும். நம்ம எதை பார்க்கிறோமோ அது மங்களகரமா இருக்கட்டும். இந்த உடல் உறுதியுடன், உடல் நலத்துடன் தேவர்கள் நமக்கு அருளிய ஆயுட்காலம் க்ஷேமமா இருக்கட்டும். இந்திரன் நமக்கு அருள் புரியட்டும். பூஷன் நமக்கு அருள் புரியட்டும். தாக்ஷன் நமக்கு நல்ல வாழ்வை அருளட்டும். பிரகஸ்பதி நமக்கு நல்ல வாழ்வை அருளட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது அதர்வவேண வேதத்தோட சாந்தி மந்திரம். இந்த மாண்டூக்கிய உபனிஷத், முண்டக்க உபனிஷத் ரெண்டுமே அதர்வவேதத்திலேருந்து வந்ததுனால இந்த சாந்தி மந்திரம் நம்ம சொல்றோம். ஸோ இப்ப நம்ம ரெண்டாவது முண்டக்கத்தோட ரெண்டாவது கண்டத்துல இருக்கோம். அதோட 4 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். அதை முடிச்சிருக்கோம். அதை ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 5வது 6வது ஸ்லோகத்துக்கு வரலாம். ஆவிசன்னிஹிதங் குஹாச்சரன்னாம மஹத்பதமத்ரைதத் சமர்ப்பிதம் ஏஜத் பிராணன்னிமிஷச்ச யதேதஜ்ஜானத சதசத்வரேண்யம் பரம் விஜ்ஞானாத்யத்வரிஷ்டம் பிரஜானா யதர்ச்சிமத்யதணு भ्योणु च यस्मिन् लोका निहिता लोकिनश्च तदेतदक्षरं ब्रह्म स प्राणस्तदु वाङ्मनस्तदेतत्सत्यं तदमृतं तद्वेद्धव्यं सौम्य विद्धि. 3வது 4வது ஸ்லோகங்கள் धनुर्विद्या பத்தி. धनुर्गृहीत्वौपनिषदं महास्त्रं क्षरं ह्युपासानिशितं सन्धहीत आयम्य तद्भावगतेन चेतसा लक्ष्यं तदेवाक्षरं सौम्य विद्धि. प्रणवो धनुषरोख्यात्मा ब्रह्म तल्लक्ष्यमुच्यते अप्रमत्तेन वेद्धव्यं शरवत् तन्मयो भवेत्. இந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தில் இந்த ஜீவாத்மா அப்படிங்கிற அம்பு, பிரம்மன்கிற குறி, அதில் அப்பிரமத்தேன கவனத்தை கொஞ்சம் கூட அதுல இருந்து எடுக்காம அந்த ஷரவத் தன்மையோ பவே, அந்த ஷரவம் அந்த அந்த அம்பு அந்த பிரம்மத்தோட ஒன்றாகிவிடணும். இதுதான் அந்த எப்படி பிரம்மனை அடைவதுங்கிறதுக்கான வழி சொல்றார். அதாவது இந்த அம்பு அதில் ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். அது இந்த உபனிஷத் அப்படிங்கிற வில்லு மேல ஏத்தனம். அப்புறம் என்ன பண்ணணும், பின்னாடி இழுக்கணும். அப்படின்னா என்ன, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் பின்னாடி தனக்குள்ளே இழுத்துக்கோ. வித்ரா யுவர் செல்ஃப். அத பின்னாடி இழுத்தப்புறமா அந்த அம்பை பிரம்மன்ங்கிற அப்பிரமத்தேன வேற ஒன்றுமே இல்லை, அதை மட்டும்தான் அடையணும். இந்த தீவிர நோக்கத்துல அதை அந்த அம்பை விட்டு, அந்த அம்பு ஷார்ப்பா இருக்கணும், நெழுதெல்லாம் இல்லாம இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நலம் இல்லாம இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணானா
அதுல இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஏன்னா நிஷ்காமமாக கர்மங்கள் பண்றது. இந்த நிஷ்காமமா பண்றதுனால இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அப்படின்னா என்ன? ஷார்ப்பாவும் ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கணும். ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்படியே முழுசா அது மேல தியானமா இருக்கணும். அது தியான யோகம். இந்த கர்மயோகம் தியான யோகம் பண்ணிண்டு இந்த உபனிஷத்துங்கிற வில்லு மேல ஏத்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான யோகம் பண்ணணும். ஞானம் வரணும். ஞானமும் இந்த கர்மயோகம் பண்ணி இந்த அம்ப அழுக்கில்லாம ஸ்ட்ரைட்டா வச்சுண்டு தியானம் பண்ணிண்டு அதை நல்ல ஷார்ப்பா ஆக்கி வச்சுண்டு இந்த உபனிஷத்துங்கிற வில்லு மேல உட்காத்தி வச்சு ஞான யோகம் முழு ஞானம் கிடைச்சப்புறமா இந்த மூன்றும் கிடைச்சப்புறமா எல்லாத்துலேருந்தும் வெளிப்பட்டு பின்னாடி வந்துட்டு அப்புறம் இந்த பிரம்மன்கிற ஒரே ஒரு நோக்கத்தை கண்ணில் வச்சுண்டு அதை துளைத்தால் அதோட ஒன்று சேர்ந்தால் நமக்கு பகவான் இந்த பிரம்மன் கிடைப்பான். அப்படிங்கிறதான் இந்த மூன்றாவதும் நான்காவது ஸ்லோகங்கள். இப்ப அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு போலாம். அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது ஸ்லோகம் இதெல்லாம் ஒன்று மாதிரியான ஸ்லோகங்கள், மகாகாவியங்கள். ஏன் மகாகாவியம் அப்படிங்கிறோம்னா இந்த முழு வேதாந்த சாரம் இந்த ஸ்லோகங்கள் இருக்கு. என்ன வேதாந்த சாரம்? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இந்த மகா வாக்கியங்கள்லாம் இந்த அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது ஸ்லோகங்கள்ல பதிஞ்சிருக்கு. ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். அஞ்சாவது ஸ்லோகம் பார்க்கலாம். யஸ்மின் த்யௌः பிருத்திவி சாந்தரிக்ஷமோதம் மனசः பிராணைश्च சர்வைः தமேவைகஞ் ஜானத ஆத்மானமன்யா வாச்சோ விமுஞ்சதாமிருதஸ்யைஷ சேதுः. யஸ்மின் எதில், த்யௌஹு வானுலகம் ஸ்பேஸ், பிருத்திவி பூமி, ச மற்றும் அந்தரிக்ஷம் ஆகாயம், ஓதம் ரொம்ப அழகான வேர்டு ஓதம். அதாவது நீங்கெல்லாம் நெட்டிங் பண்ணி முக்காவாசியம் பேர் பண்ணிருப்பேள். இல்லைனாலும் இந்த துணி எப்படி பண்றான்னு பார்த்திருப்பேள். இந்த நூலை கோத்து பண்றது, இதெல்லாம் பின்னி இந்த நூலை பின்னியும் பின்னாடி பின்னறது தான் ஒரு துணிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஓத்தம்ங்கிறது இந்த பின்னப்பட்டிருக்கிறது. மனஹ மனம், சஹ உடன், பிராணைஷ்ச பிராணங்களுடன், சர்வைஹி அனைத்துடன், தம் அந்த, ஏவ மட்டுமே, ஏகம் ஒரே ஒன்றாக, ஜானதஹ அறிந்து கொள், ஆத்மானம் ஆத்மாவாக, அந்யாஹா வேறொன்றுமில்லாமல், பிரவாச்ச பிரவாச்ச பேச்சுகள், விமுஞ்சதஹ விட்டுவிடுங்கள், அமிர்தஸ்ய அமிர்தத்துவத்தின், ஏஷஹ இதுவே, சேதுஹு பாலம். இந்த வானுலகம், பூமி, ஆகாயம், மனமும் அனைத்து பிராண சக்திகளும் எதில் நிலை பெற்றுள்ளனவோ அந்த ஒரே ஆத்மாவையே அறிந்து கொள்ளுங்கள். மற்ற எல்லா பேச்சுகளையும் விட்டுவிடுங்கள். இந்த ஆத்ம ஞானமே அமிர்தத்துவத்தை அடைய உதவும் பாலமாகும். இங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அமிர்தஸ்யைஷ சேதுஹு, அமிர்தத்தை அடைவதற்கான சேது பாலம்.
कृतामृतस्यै च कृतामृतस्येषु सेतुः அன்மியூட் பண்ணிக்கிறதா? ஸோ அமிர்தஸ்யைஷ்ச சேதுஹு. ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா இது நம்ம எப்பொழுதுமே இந்த சம்சாரத்தை சாகரமா நினைக்கிறோம். ஸோ அந்த சாகரத்தை தாண்டறதுக்கு எப்பொழுதுமே ஒரு பிரிட்ஜ் வேணும், சேது. ஸோ அதை தாண்டினால்தான் அமிர்தம் கிடைக்கும். இந்த பவசாகரத்தை, இந்த சம்சார சாகரத்தை தாண்டினால் அமர்த்துவம் கிடைக்கும். அமர்த்துவம்ங்கிறது எப்பொழுதுமே வாழறது அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, இம்மார்டாலிட்டி அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா எண்ட்லெஸ்ஸா இருக்கிறது, மாற்றமே இல்லாம இருக்கிறது. இந்த மரணம் ஜனனம்ங்கிற இந்த சுழற்சியிலேருந்து வெளியில வருது, அதான் அமர்த்தம். அது எப்படி கிடைக்கும்னா அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு. சோ என்ன சொல்ற இந்த ஸ்லோகத்துல? இந்த ஆகாசம், இந்த பிருத்திவி அண்ட் அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பேஸ், அப்படின்னா இந்த முழு பிரபஞ்சமே இந்த அக்ஷர பிரம்மனில் தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறதுனா ஓத்தம் அப்படிங்கிறது, ஓத்தம் புரோத்தி. இப்ப யாருக்கு இந்த நெட்டிங் தெரியுமோ அவளுக்கு தெரியும். அந்த நூலு முன்னாடியும் கீழையும் மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பண்ணிட்டு இருப்போம். சோ இந்த மேலையும் கீழையும் தான் ஓத்தம் புரோத்தம். சோ இந்த மேலையும் கீழையும் சேர்ந்திருந்தால்தான் இந்த துணிங்கிறது ஆர் இந்த ஸ்வெட்டருங்கிறது எதுமா நிட்டிங் பண்றீங்களா, ஸ்வெட்டர் வருது, அதே மாதிரி துணி வருது, புடவைகள் வருது, வேஷ்டிகள் வருது, எல்லாமே நிட்டிங் தான். ஒரு கயிறு மேலையும் கீழையும் மேலையும் கீழையும், இதான் ஓத்தம் புரோத்தம் ஓத்தம் புரோத்தம். என்ன சொல்றதுன்னா இந்த ஓத்தம் புரோத்தம்ல இந்த பிரபஞ்சமே இருக்கு. எதெல்லாம் பார்க்கிறோமோ, இந்த நட்சத்திரங்கள், இந்த பலவிதமான பிளானட்ஸ், இந்த மில்கி வே, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பூமியும் தான் பார்க்கிறோம். அதுக்கு மிடில் இருக்கிற ஸ்பேஸ் நமக்கு கண்ணு தெரியல, ஆனா இருக்கு, தெரியும். சோ இந்த பிரபஞ்சத்துக்கும் மேல ஒண்ணு என்ன இருக்குன்னா, இந்த பிரபஞ்சம் எதுல செட் ஆயிருக்கோ அது எது? அது இந்த பிரம்மன். இப்ப நம்ம ரெண்டு வஸ்து இருக்கலாம். நம்ம கை இருக்கு, நம்ம கையில இந்த லேப்டாப் இருக்கு. சோ இந்த கை லேப்டாப் ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அது தனித்தனி. ஆனா இது என்ன சொல்றார்? ஓத்தம் புரோத்தம், இந்த துணிமணி மேல எல்லாமே இருக்கு. ஆனா அந்த துணி எதுல இருந்து இருக்கு? இந்த கயர்ல தான் வருது. இந்த ஒரு த்ரெட்ல தான் முழுசாவே, த்ரெட்ல இருந்தா இந்த முழு துணி வருது. சோ அந்த துணியில தான் எல்லாமே இருக்கு. சோ இந்த பிரபஞ்சம்னு நம்ம எதை பாக்குறோமோ, இந்த ஸ்வெட்டர்னு எதை பாக்குறோமோ, இந்த சாரின்னு எதை பாக்குறோமோ, அது எல்லாமே இந்த கயத்துல தான் இருக்கு. ஆனா இந்த கயர் எங்க இருக்கு? ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. அந்த துணியில எல்லாமே இந்த கயத்துல தான் இருக்கு. சோ இந்த முழு பிரபஞ்சமே இதுலதான் செட் ஆயிருக்கு. இதுலதான் சத், இதுதான் சத். சோ எங்கேயுமே இந்த துணியோட ஒவ்வொரு பிட்டும் பார்த்தேன்னா இந்த கயத்தோட மேலையும் கீழும் பிரகுந்தான்.
அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் எதெல்லாம் பார்க்கிறோமோ, எதெல்லாம் கேட்கிறோமோ, எதெல்லாம் முகர்றோமோ, எதெல்லாம் டச் பண்றோமோ, எதை பார்க்கிறோமோ, எதை பார்க்காம இருக்கோமோ, எல்லாமே இந்த துணியோட மேலையும் கீழையும் போற த்ரெட்ல இருக்கு. எப்படி எல்லா மண்பானையிலும் இந்த மண்ணு தான் இருக்கு, எல்லா தங்க நகைகளிலும் தங்கம் தான் இருக்கு, எல்லா அலைகளிலும் இந்த நீர் தான் இருக்கு. அதுபோல எல்லா பிரபஞ்சத்திலும் இந்த கயிறு தான் இருக்கு. எது நம்ம நிஜம்னு பாக்குறோமோ அது வெறும் நாம ரூப விவகாரம். இந்த ஸ்கிரீன்ல படம் பார்க்கிறது வெறும் இந்த லைட்டும் சவுண்டும் இந்த ஸ்கிரீன்கிற ஒரு நகத்தில் வர்றதுதான், விழறதுதான். அதுபோல இந்த பிரபஞ்சமே ஒரு பெயிண்டிங் இந்த இந்த துணி மேல பறஞ்சது. இந்த துணிதானுங்க. எப்படி ஒரு லேக் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கச்சு, அந்த லேக் அப்படியே ஸ்டில்லா இருக்கச்சு, அந்த லேக் பக்கத்துல இருக்கிற அந்த மரம் எல்லாம் அந்த லேக்ல தெரியற மாதிரி இருக்கும். அதுபோல இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த இந்த துணி மேல இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நீங்க உடனே அந்த மரம் தான் இருக்கே அங்க, அதுதான் தெரியறது. மரம் தண்ணியில பாக்குறது அதோட ரிஃப்ளெக்ஷன். ஆனா அந்த மரம் இருக்கே அந்த மாதிரி அந்த எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க. அது எப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது அந்த எக்ஸாம்பிள்ஸ். அதுதான் இல்லை. நீர்ல எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன் பாக்குறோமோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தோட ரிஃப்ளெக்ஷன் இந்த துணியில பாக்குறோம் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது இந்த ஓத்தம் புரோத்தம் இந்த துணி இல்ல, எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்க. அந்த துணிங்கிறது இந்த இந்த கயத்தோட மேலையும் கீழையும் இருக்கிறது மாதிரி இருக்கு. அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நீர்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனை பாக்குற மாதிரி. அந்த நீர்ல அது எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷனை பாக்குறோமோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கு. அந்த நீர் தான் நிஜம். அது மேல இதெல்லாம் விழுது. அது போல இந்த துணி மேல எல்லாமே விழுது. அடுத்து என்ன சொல்ல, மனசக பிராணைஷ்ட சர்வேஹி அப்படின்னா மனம் பிராணம் எல்லாமே அண்ட் சஹ இந்த உடம்பு. இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த பிராணசக்தி இது எல்லாமும் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த மனசு, இந்த மைண்ட், இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கு? இந்த உடம்புல இருக்கு. இந்த உடம்பு, அதுல இருக்கிற இந்த கண்கள் இதெல்லாம், அதுக்கு பின்னாடி இந்த மனசு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாத்துக்குள்ள நான் இருக்கேன். இதெல்லாம் ஒன்றுதான். இதுவும் ஒன்று, இந்த பிரபஞ்சமும் ஒன்று. இந்த மனசு, இந்த உடம்பு அண்ட் இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒன்று. எல்லாமே இந்த ஓத்தம் புரோத்தம் அதுக்குள்ள, அதுக்கு மேல இருக்கு எல்லாமே. இந்த பிரபஞ்சம் முழுக்க பார்த்தாலும் சரி, இந்த ஒரு மனிதனையும் பார்த்தாலும் சரி, இது எல்லாமே இதே பிரம்மனில் கோர்க்கப்பட்டிருக்கு.
இந்த அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, இதெல்லாம் எதை கவர் பண்ணிருக்கு? தான்ங்கிற இந்த பிரம்மனே கவர் பண்ணிருக்கு. இது எல்லாமும், இந்த பிரபஞ்சமும் எல்லாமே ஒன்றுதான். தத்வமசி, நீதான் அது. இது என்ன சொல்றாருன்னா, நீதான் அது. நீங்கிற ஒரு மனிதன் தான் அது அப்படின்னு சொல்லலை. அவன் என்ன சொல்றார்? நீ இல்லை. நீ என்றால் ஒரு மனிதன் இல்லை. நீ என்றால் அந்த பிரம்மன். அதுதான் எல்லாத்தோடையும் ஒன்றாக இருக்கிறது. எதுக்கு ஒரு மனசு, ஒரு உடம்பு எல்லாம் இருக்கோ அது இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றாக இருக்கு. எதுக்கு அது இருக்கு? இந்த உடம்பு. சோ இந்த உடம்பு தான் நீன்னு சொல்ல, இந்த மனசுதான் நீன்னு சொல்ல. எதுக்கு இந்த உடம்பும் இந்த மனசும் இந்த பிராண சக்தியும் இருக்கோ அதுவும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று. எதுக்கு அது இருக்கு? நீங்கிற ஒரு மனிதனுக்கு இருக்கா? சுவாமிநாதன்கிற ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி இல்லை. நான் என்கிற இந்த பிரம்மனுக்கு இந்த மாதிரியான உடம்பு, இந்த மாதிரியான ஒரு மனசு, இந்த மாதிரியான ஒரு பிராணசக்தி கொடுத்திருக்கு. அதுவும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று. அது எல்லாமே, இது ரெண்டுமே ஒரே கயற்றினால் பண்ணப்பட்டது. இந்த கடவுளா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமா இருக்கட்டும், இந்த மனிதனா இருக்கட்டும், இந்த எல்லாமே ஒன்று. எப்படி கடவுளும் நீங்களும் ஒன்றாக முடியும்? கடவுள் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம், நான் எப்படி ஒன்றாக முடியும்? அதுக்கு இந்த சமுத்திரமும் தண்ணீர், இந்த அலையும் அலை துளியும் நீர் தான், தண்ணீர் தான். அதுக்காக இந்த சமுத்திரமும் அந்த அலை துளியும் ஒன்றுன்னு இல்லை. அது ரெண்டும் நீரால இருக்கு. அதுபோல இந்த பகவான்கிற இந்த சாகரம், ஆனா நான் ஒரு துளி. ஆனா ரெண்டும் இந்த நீர்ல தான் வந்திருக்கு. தம் ஏவ ஏகம் ஜானத ஆத்மானம். தமேவைக்கம் ஜானத ஆத்மானம். இது ரெண்டும் ஜானத, புரிஞ்சுக்கோ, இது ரெண்டும் ஒன்றுதான். இது சங்கராச்சாரிய சொல்லிருக்கார், ஆதிசங்கர், இந்த முண்டக்க உபனிஷத்தோட எக்ஸ்பிளனேஷன்ல. நான்கிறது நான் இல்லை, நான்கிறது சுவாமிநாதன் இல்லை. நான் இந்த சுவாமிநாதனை பார்க்கும் இந்த துளி, இந்த பிரம்மன், அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுதான் அந்த துணியில் இருக்கிறது, அந்த த்ரெட்ல. இந்த பிரம்மனை தான் நமக்கு அடையணும். அது எப்படி அடைய முடியுங்கிறதுக்கு அந்யாவாச்சோ விமுஞ்சத, எல்லாத்தையுமே உற்று, எந்த விஷயத்தை பத்தி பேசுறது எல்லாத்தையும் உற்று. முதல்ல என்ன? இந்த வேதாந்தத்தை பற்றி படிக்கிறது, உபனிஷத்தை பத்தி படிக்கிறது, அதை பத்தி தர்க்கம் பண்ணி அதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் முழுசா வளர்த்துக்கிறது, ஜானத. அது அறிந்த பின் முதல்ல கேட்கறது, அப்புறம் அதை பற்றி மனனம் பண்ணுது, ஸ்ரவணம் மனனம் ஸ்மரணம். நினைவு இருக்கிற வரைக்கும் அதை முழுசா படிச்சுட்டே இருக்கிறது, அப்புறம் நிதித்தியாசனம். அப்படி பண்ணாதான் எல்லாமே நமக்கு புரியும். இது புரிஞ்ச அப்புறம்
என்ன பண்ணும்? அந்யாவாச்சோ விமுஞ்சத. வேற எதையுமே மனசுல கொண்டு வரக்கூடாது. அப்படின்னா என்ன? இந்த அபராவித்யா, நீங்க இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தேன்னா என்ன, இவர் என்ன கேட்கிறார்? எதை அறிந்தால் எல்லாத்தையும் அறிய முடியும் அப்படிங்கிறச்சு அவர் என்ன சொல்றார்? 2 விதமான வித்யாக்கள் இருக்கு, அபராவித்யா, பராவித்யா. இந்த அபராவித்யா இதுதான் நமக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறது. ஆனா இத புரிந்த அப்புறமா, இந்த பராவித்யா தான் கிடைச்ச அப்புறமா இது எல்லாத்தையும் விட்டுறணும். சோ ஒன்னையே புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அக்ஷரம் என்னங்கிறது புரியும். அந்த அக்ஷரம் என்னங்கிறது புரிஞ்ச அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடும். சோ இந்த அபராவித்யா நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த உபனிஷத்துங்கிற இந்த வில்லு தேவையானது. ஆனா அந்த வில்லுக்கு மேல அது அந்த அம்பை வச்ச அப்புறமா அந்த அம்பை வந்து வில்லோட வச்சுட்டு கூடாது, விட்டுறணும். அப்போ இந்த விட்டால் தான் நமக்கு அந்த பிரம்மனை அடைய முடியும், தொலைச்சுட்டு போக முடியும். ஆனா இந்த உபனிஷத் வேண்டாமா? இல்லை, தேவை. இப்ப நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் எடுத்துன்னு போறோம் கடைக்கு. இது வேணும், அது வேணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், லிஸ்ட் போடுறோம். அப்புறமா அதை படிச்ச அப்புறமா தெரியும் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, அப்புறம் இந்த லிஸ்ட் எடுத்து குப்பையில தான் போடுறோம். ஏன்னா இப்ப நமக்கு தெரியும் எது வேணும். அது போல நமக்கு இந்த அபராவித்யா, இந்த உபனிஷத்துல இருந்து நமக்கு இதெல்லாம் புரிஞ்ச அப்புறமா அதெல்லாத்தையும் கடைசி விட்டுட்டு அந்யாவாச்சோ மிஞ்சதே விமுஞ்சதே, வேற எதையுமே பேசாம இருக்கணும். ஏன் இப்படி இருக்கணும்? அப்பதான் அமிர்தஸ்ய ஈஷ சேது. ஏன்னா இதுதான் நமக்கு இந்த அமிர்தத்துக்கான சேது. இதுதான் அந்த சேது. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணப்புறமா இதுவேன்னு உட்கார்ந்து இருந்தோம்னா இந்த அமிர்தத்தை சேது நமக்கு கிடைச்சிடும். இந்த சேது என்ன பண்ணும்? இந்த சம்சாரம்ங்கிற கடல்லேந்து நம்மளை தாண்டி அழிச்சுன்னு போயிடும். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே எல்லா இடத்துலயுமே இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு கடலோட தான் நம்ம ஈக்குவேட் பண்றோம். சோ அந்த கடலுக்கு அடுத்த அந்த பக்கம் என்ன இருக்கு? அக்ஷரம், அழியாதது, அமிர்த. சோ அதை நமக்கு வேணும்னா இந்த சேத்து மேல போனாதான் நமக்கு கிடைக்கும். இதையே வேற எல்லாத்தையும் விட்டுறணும். இதையே திருப்பி திருப்பி படிக்கணுமா? ஆமாம், இதேதான். இதுலயே மனசு வச்சுருக்கணும். எங்க அம்மா பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ராமநாமம் எழுதிட்டு அதையே பார்த்துட்டு இருப்பா. எவ்வளவு தடவை தான் இந்த ராமநாமம் அதையே பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு வாட்டி எழுதினா போருங்க, அதுதான் தெரியறது அப்படின்னா அதையே பார்த்துட்டு இருப்பா. இப்ப வந்து நிறைய கத்துண்டவா திருப்பி திருப்பி அந்த பகவத்கீதை படிச்சுட்டு இருப்பா. ஆனா படிக்கலையா? அவளுக்கு புரியலையா? அவளுக்கு தெரியாதா? அவளுக்கு என்ன அவ்வளவு புத்தி இல்லையா? ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி படிச்சாலும் அது புரிஞ்சிருக்கணுமே. இன்னும் எதுக்கு பார்த்துட்டு இருக்கா? இல்ல இதெல்லாம் அந்யாவாச்சா முஞ்சதே, வேற எதையுமே கொண்டு வரக்கூடாது மனசுல அப்படிங்கிற நினைப்புலதான் பண்றா. அவளுக்கு புரிஞ்சு பண்றாளோ புரியாம பண்றாளோ, ஆனா இதுதான் அவ பண்ணிட்டு இருக்கா. நானிய பந்தா வித்யதேயனாய. இதில் போன வாட்டியும் சொன்னேன், ஸ்வேதஸ்வதர் உபனிஷத்துல இருக்கு, புருஷ சூக்தம்லயும் இருக்கு.
நானிய பந்தா வித்யதே நானே. வேற எதுவுமே வழி இல்லை. தமேவ விதித்வா அத்தியமுக்தம் ஏதி நானிய பந்தா வித்யதே நாய. இதை அறியறது ஒன்றுதான் இந்த மிருத்யும்ல இருந்து வெளியில கொண்டு போகும் நம்மள. மிருத்யும்ல இருந்து நம்மள மரணத்துல இருந்து கொண்டு போறதுன்னு இல்ல, மரணம் ஜனனம்ங்கிற சக்கரத்துல இருந்து வெளியில எடுத்துன்னு வருது. நான்யஹா, வேற எதுவுமே இல்ல. பந்தா வித்யதே நாயத்தே, எனக்கு அறிந்து வேற எந்த வழியும் இல்லை. எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நீ என்ன அப்படிங்கறத அறிஞ்சுக்கணும். அதை அறிந்த பின் வேற எதை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறதாதான் இந்த அமிர்தஸ்ய சேது நமக்கு கிடைக்கும். அந்த அமிர்தஸ்ய சேத்துல நம்ம போனோம்னா நமக்கு இந்த சம்சாரம்ங்கிற இந்த கடலை தாண்டி நமக்கு இந்த அமிர்தத்துவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு 5ஆம் ஸ்லோகத்தில் சொல்றார். 6ஆம் ஸ்லோகம் பார்த்துடலாம். அதுவும் அழகான ஸ்லோகம். அராயிவ ரதநாபௌ சம்ஹதா யத்ர நாட்யஹ ச ஏஷாம் தக்ஷரதே बहुधा जायमानः ओमित्येवं ध्यायथ आत्मानं स्वस्थिवः पारायतमसः परस्तात्. அராஹா, இந்த வீல் இருக்கே, இந்த டயர் பார்த்தல சைக்கிள்ல, அதுல இந்த கம்பிகள் இருக்கும், ஸ்போக்ஸ், அதான் அராஹா. இவ போல ரதநாபௌ, இந்த தேரோட சக்கர மையத்தில், சம்ஹதாஹா, ஒன்று சேர்ந்துள்ள, யத்ரஹ, எதில், நாட்யஹ, நாடிகள், சஹ, அவன், ஏஷஹ, இந்த ஆத்மா, அந்தஹ, உள்ளே, சரதே, இயங்குகிறது, பகுதா, பலவாறு, ஜாயமானஹ, பல வடிவங்களில் தோன்றுகிறது, ஓம், ஓம்கிறது, இதி, என்று, ஏவம், இவ்வாறு, தியாயதஹ, தியானியுங்கள், ஆத்மானம், ஆத்மாவை, ஸ்வஸ்தி, மங்களம், வஹ, உங்களுக்கு, பாராய, கரையேறுவதற்கு, தமசஹ, அறியாமலிருந்து, பரஸ்தாத், அப்பால். தேரின் சக்கர மையத்தில் எல்லா கம்பிகளும் ஒன்று சேர்வதை போல உடலில் எல்லா நாடிகளும் ஆத்மாவில் ஒன்றிணைகின்றன. அந்த ஆத்மா உள்ளே இருந்து பலவிதமான ஜீவ வடிகளை வெளிப்படுத்துகிறது. ஓம் என்ற பிரணவத்தின் மூலம் அந்த ஆத்மாவை தியானியுங்கள். அறியாமை என்னும் இருளை கடந்து பரமநிலையை அடைய உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். எவ்வளவு அழகா நமக்கு ஆசீர்வாதம் பண்றார். என்ன ஆசீர்வாதம்? இந்த அக்ஷரத்தை நம்ம அடையணும் அப்படின்னு. பிளெஸ்ஸிங், நமக்கு அருள் கொடுக்குற. இந்த சம்சாரத்தை கடந்து இந்த அமிர்தத்துவம்ங்கிற அந்த சைடு, அந்த ஷோரை அடையறதுக்கு உன்னோட வழி சுலபமா இருக்கட்டும். எதுலேருந்து போகணும்? இந்த தமசத்திலேருந்து, இந்த அறியாமையிலேருந்து, இந்த இருட்டிலேருந்து வெளியில போகணும். இருட்டிலேருந்து வெளியில போய் அந்த பக்கம் பார்த்தா என்ன இருக்கும்? அங்க பிரம்மன். பிரம்மன் யாரு? நீங்கள் தான். சோ உங்களே அழிஞ்சா நீங்கள் அக்ஷரத்தை அழிய முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த உபனிஷத்து என்ன சொல்லுது? இந்த நாடிகள் எல்லாம், இந்த நம்மளோட இந்த பாரம்பரிய ஆயுர்வேதத்திலையும் நாடிகள் தான் சொல்லுவா, நர்வ்ஸ்ன்னு சொல்ல மாட்டா. ஏன்னா அந்த நர்வ்ங்கிறது ரொம்ப லிமிட்டேஷன். நாடிங்கிறது இந்த நர்வ்ஸும் இந்த துடிப்பும் சேர்ந்து இருக்கிறது.
அதான் நாடி. அதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த ஹிருதயத்திலேருந்து வருது. அப்படின்னா இந்த ஹார்ட்லேருந்து வருதுன்னு இல்லை. அரா இவ ரத்தனா பவு. சோ இந்த ஹிருதய குகையிலேந்து இதெல்லாம் வெளியே வருது, இந்த நாடிகள் எல்லாம். இந்த ஹிருதய குகம், புத்தி குகம், அதுலேருந்து வருது. ஏன்னா அந்த குகம்னா எப்பொழுதுமே ஒரு இருட்டு இருக்கும். சோ அந்த அந்த குகையில நமக்கு பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேண்டும். சோ இந்த ஹிருதய குகத்துல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட நினைவுகள், நம்மளோட ஞாபகங்கள், நம்மளோட இருக்கிற இந்த இமோஷன்ஸ், அதெல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் இருட்டா இருந்தால் நமக்கு எப்படி புரியுறது? எப்படி புரியுறது? எல்லாம் இருட்டா இருக்கு. ஒரு குகைனா அதுக்குள்ள இருட்டு தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு தெரியறது எப்படின்னா, நம்மளோட விழிப்புணர்ச்சி, நம்மளோட கான்சியஸ்னஸ், நாம் அப்படிங்கிற இந்த விட்னஸ், அதனால்தான் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த நாம்ங்கிற விட்னஸ் வந்து அதுலேருந்து தான் இந்த நாடிகள்லாம் வருது. நாடிகள்னா அதே அந்த கயிறு, இந்த ஔத்தம் புரோத்தம், இந்த மனசு, இந்த பிராணம் எல்லாமே இதுல இருந்து வருது அப்படிங்கிற போன ஸ்லோகத்துல அதே தான் இங்கேயும் சொல்றது. அது எது உன்னோட மனசுக்குள்ள சஞ்சரிச்சுட்டு இருக்கோ, எது எது உங்களோட கான்சியஸ்னஸ். பகுதா ஜாயமான, அதுதான் பலவிதமா நமக்கு தெரியுது, பலவிதமா பிறந்திருக்கு. உங்களோட கான்சியஸ்னஸ் தான், ஆனா இது பலவிதமா தெரியுது, பலவிதமா பிறந்திருக்கு, பலவிதமா இந்த பிரபஞ்சத்தில் உருவாகி இருக்கு. இதுதான் உங்களோட இந்த புத்தி கிரக, இந்த ஹிருதய கிரகத்துல சஞ்சாரமாயிட்டு இருக்கு. அதை தான் நமக்கு புரியணும். இதே எப்படி புரியறது? இந்த அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோமய கோஷ, விஞ்ஞானமய கோஷ, ஆனந்தமய கோஷ, அதெல்லாத்துக்கும் எது ஒளி கொடுக்கிறது? அது இந்த ஆத்மாங்க, பிரத்யக் ஆத்மா. இத பத்தி படிக்கிறச்ச இன்னைக்கு பார்த்தேன். இந்த சின் முத்ரா அப்படின்பா. இந்த முத்ரா எல்லாம் யாரு தெரியுமோ அவளுக்கு இந்த சின் முத்ரா அப்படின்னு சொல்லுவா. இதுதான், இத பண்ணிக்கிறோம் அப்படின்பா. இப்படி பண்ணிட்டாள்னா உங்களுக்கு பீஸ் கிடைக்கும் அப்படின்பா. ரொம்ப மனசு சஞ்சலமா இருந்ததுன்னா இந்த சின் முத்திரை பண்ணா மனசு சஞ்சலம் எல்லாம் போயிடும் அப்படின்பா. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் படிச்சேன். இந்த விரல் ஸ்தூல சரீரம், அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம்ங்கிறது இந்த உடல், அடுத்தது சூக்ஷ்ம சரீரம், மனசு, இந்த இமோஷன்ஸ், அதெல்லாம். அதுக்கு அடுத்தது காரண சரீரம். ஒன்று வந்து இன்னொன்னோட பெருசா இருக்கு. அதாவது இந்த ஸ்தூலத்தை விட இந்த சூக்ஷ்மம் பெருசு, பவர்ஃபுல். இந்த சூக்ஷ்மத்தை விட இந்த காரண சரீரம் பெருசு, பவர்ஃபுல். இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் இருக்கிறதுக்குள்ள சின்னது. ஆனா இந்த சின் முத்ரால என்ன சொல்றான்னா, இந்த மூன்றையும் தனித்து விடு. இந்த நாலாவது இருக்கே, அதை உன்னோட சேர்த்து விடு.
அதுதான் சின்முத்திரம். சோ இது உங்களோட சேர்த்துட்டேன்னா இந்த சஞ்சலம் எல்லாம் போயிடும். சோ அதுபோல இந்த ஆத்மனோட நம்ம சேரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஓம்ங்கிறத பிராக்டிஸ் பண்ணணும். இதேதான் மாண்டூக்கிய உபநிஷத்துலயும் சொல்ற. ஓம்ங்கிறது 3 சிலபல்ஸ்ல இருக்கு. ஒன்று அ உ ம. அங்கிறது இந்த சூல சரீரம், உங்கிறது இந்த சூக்ஷ்ம சரீரம், மங்கிறது இந்த சுஷுப்தி, இந்த காரண சரீரம். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த சைலன்ஸ் இருக்கே, துரியம், அதுலதான் பிரம்மன் இருக்கிற, அதை நாடனம் அப்படின்னு சொல்லி. இந்த 3ம் நான் இல்லை, இந்த அ உ ம இல்லை. அதுக்கப்புறமா இருக்கிற அந்த நிசப்தம், இந்த சைலன்ஸ், அதுலதான் இந்த துரிய நான் இருக்கேன். சோ இந்த ஓம் மேல மெடிடேட் பண்ணணும். இந்த ஓம் மேல மெடிடேட் பண்ணணும். அதுக்காக அ உ ம அப்படின்னு இல்லை, ஓம் முழுசா சொல்ல. அதுல இந்த 3 விதமான ஷரீரங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சைலன்ஸ்ல வெயிட் பண்ணி இந்த சைலன்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணும். இந்த சைலன்ஸ்லயும் நம்ம தேடிட்டு இருக்க கூடாது. தேடினா திரும்பி மனசு இங்க எங்கேயும் போயிட ஆரம்பிச்சு. அந்த சைலன்ஸ் மட்டும் சாட்சியா பார்க்கணும். அதுதான் ஓம் மெடிடேஷன். ஓம் அந்த சைலன்ஸ் வருது. அந்த சைலன்ஸ்ல எதையும் தேடாதீங்கோ. எதையும் அதுல இருக்கா, நம்ம இருக்கோமே, அக்ஷரம் அதுல இருக்கே, பிரம்மன் அதுல இருக்கே, அந்த பிரம்மனை நம்ம தேடலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஓம்ங்கிற முழுசா இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இதுல எல்லாம் இல்லாதது இந்த சைலன்ஸ்ல இருக்கே, அந்த சைலன்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணும், சாட்சியா இருக்கணும். 10 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறமா 10 தடவை சொல்லிட்டு அப்புறம் நிறுத்தி பாருங்க. அந்த சைலன்ஸ் இருக்கும், அதுல இந்த சைலன்ஸை மட்டும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் 10 வாட்டி ஓம் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஓம்ங்கிற ஒரு மெடிடேஷன் பண்ணா இந்த துரியா நம்மளால பார்க்க முடியும். இதுதான் பஞ்சதசி பிரணவ ஜபம் அப்படிங்கிற. சோ இத பண்ணா இந்த அக்ஷரத்தை பாடலாம். இந்த அக்ஷரத்தை பார்த்தால்னா புரிஞ்சதுன்னா நமக்கு இந்த சம்சாரத்தோட கடல்ல இருந்து சேத்து மாதிரி நம்மள அமிர்தத்துக்கு எடுத்துன்னு போயிடுவா அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்றது. ஏன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? முதல்ல கர்மயோகம் பண்ணி இந்த அம்பை கிளீன் ஆக்கிக்குங்கோ, அப்புறம் தியான யோகம் பண்ணிட்டு இந்த அம்பை கூர்மையா ஆக்கிக்குங்கோ, அதுக்கப்புறம் இந்த ஞான யோகம், இந்த உபனிஷத் மேல உட்காந்து அதை அந்த ஞானத்தை கிடைச்ச அப்புறமா எல்லாத்தையும் பின்னாடி போயிட்டு அப்புறமா இந்த ஞானத்தையும் இந்த அபராவித்யா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள்ங்கிறதே உங்களோடையே சேர்றதுதான். இந்த இங்கேருந்து அங்க போறது இல்லை, இங்கேருந்து அதை கிடைக்கிறதுக்குன்னு இல்லை, நீங்களையே ஒரு நீங்க ஸ்மால் நீங்களையே பெரிய அந்த பிரம்மனை அடையணும். ஏன் அந்த பிரம்மனை அடையணும்? ஏன்னா இதான் அமிர்தத்தை சேர்த்து அப்படின்னு இந்த 2 ஸ்லோகத்துல இதெல்லாம் மகாகாவியங்கள். இதுல இருந்து நமக்கு தத்துவமசிங்கிறத விஷயத்தை புரியறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எப்படின்னா இந்த பிரணவ மந்திரம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகம்லயும் வருது. அதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you, sir. Thank you, Thank you, sir. Thank you. Thank you, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna.